எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி, என்னுடைய குருநாதரையும் வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நனவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது. அதுதான் சுக்கிரன் வக்ரம். பொதுவாக சுக்கிர கிரகங்கள்லாம் பயிற்சி அடைகிறது நம்ம பெருசாக கவனிக்கவே மாட்டோம். காரணம் என்னென்னா, அதெல்லாம் மாத கிரகங்கள். ஒரு 45 நாளைக்கு ஒரு வாட்டி, 40 நாளைக்கு ஒரு வாட்டியும் முன்ன பின்ன அவங்க மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதில் இந்த முறை சுக்கிர பகவான் கடகராசியிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசியிலே வக்ரகதி அடைந்து நிற்கிறார். அதே போல் ஆகஸ்ட் மாதம் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு. ராகு கேது ஆல்மோஸ்ட் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். 4 பெரிய கிரகங்கள் வக்ரம். அதில் மீதி 4 மாத கிரகங்கள், ஒரே ஒரு குரு பகவான். இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? நாம் இந்த ஜூலை மாதம் பார்த்தோம், செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சிம்மத்திலே அமைந்திருந்தார்கள். அதனால் பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நிறைய அரசியல் கழகங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல் பரபரப்புகள், முக்கியமான தலைவர்களுக்கான பிரச்சனைகள், அது ஆபத்தாக இருந்தாலும் அவங்க அதை ஃபேவரபுளாக மாற்றிக்கிட்டாங்க, அல்லது அவங்க அதை கொஞ்சம் சமாளித்தாங்க. எதையும் மாற்றி செய்யக்கூடிய ஒரு வல்லமை அவங்கள்ட்ட இருந்தது. அதெல்லாம் ஓகே. ஆனால் கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் அது அந்த வேலையை செய்யும். அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், என்ன அதிகாரங்கள் இருந்தாலும், கிரகம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத கடந்த மாதங்களில் நாம் பார்த்தோம். அதுதான் அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறத நான் உலக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன். அப்போ அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையினாலே நிறைய விபத்துகள் நடந்தது. 12 ராசி அன்பர்களுக்குமே கூட எக்கச்சக்கமான பாதிப்புகள், குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புகள், அதே போல் விபத்துக்கள்னால் அடிபடுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்லது அது மட்டும் விபத்துக்கள் இல்லை, சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கால சூழ்நிலைகள் மாறுவது. ஒரு ஜாதகம் விபத்து ஜாதகம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஜாதகர் எப்போ பார்த்தாலும் அடிபட்டுனே இருப்பார்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையில் அடிபட்டு கொண்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு அனுபவ பாடங்கள் நடந்து கொண்டே இருக்கும். புது புது எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு ஏற்படும். பணம் கொடுத்து ஏமாறலாம், திடீர்னு பணம் வரலாம், கொடுத்த பணம் நல்லபடியாக சேரலாம், மனிதர்களை பற்றி அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கலாம், நண்பர்கள் எதிரிகளாக மாறலாம், கூட இருக்கிறவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம். இப்படி பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸு அந்த கிரகம் காலங்கள் அவங்களுக்கு ஒற்று கொடுக்கும். அப்போ அதே போல் செவ்வாயும் சுக்கிரனும் இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிறைய அரசியல் மாற்றங்கள் 12 ராசி அன்பர்களுக்குமே, அதுவும் குறிப்பாக உங்கள் ராசிக்கெல்லாம் எக்கச்சக்கமான மாற்றங்கள். இதெல்லாம் நமக்கு ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், இந்த நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு மிகப்பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத இழப்புகள், அல்லது ஒரு நேம் ஸ்பாயிலிங்காக இருக்கலாம், அது ஒரு வீண்படி அவமானங்களாக இருக்கலாம், ஒரு என்கொயரியாக இருக்கலாம், ஒரு சிபிஐ ரைடு, அல்லது ஒரு ஐடி ரைடு, அல்லது கட்ட வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சிறை தண்டனையாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகளாக இருக்கலாம். தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனாலுமே கூட அதுக்குன்னு ஒரு சிறை தண்டனை ஏற்படும். அப்புறம் நீங்கள் அது நல்லதுன்னு பார்த்து உங்கள் பக்கம் நியாயம் தர்மம் இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
அப்போது இதுதான் விபத்துக்கள்னு இதுதான் சொல்கிறோம் நாம், திடீர் விபத்துக்கள். ஏன்னா இந்த சுக்கிரன் வக்ரகதி அடைகின்ற பொழுது அது திடீர் விபத்துக்கள் ஏற்படும். அது எந்த விபத்துக்கள் என்பது சர்ப்ரைஸ்டு ஆக்சிடென்ட்கள். திடீர்னு அந்த கால சூழ்நிலை மாறும். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு நல்லபடியாக எழுந்து உட்காரலாம். அது பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம். அதெல்லாம் அவரவர்களுடைய நம்ம ராசி, உங்கள் ராசியுடைய அமைப்புகள், உங்கள் ஜாதக அமைப்புகள் அதை முடிவு செய்யும். அப்போ இது போல் பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனதருமை அன்பு நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எனது அன்பர்கள் அதுலேருந்து வெளியில் வர போகிறாங்களா, அல்லது சௌரியமாக போயின்னு இருக்கு, அவங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தான் நாம் இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போது சுக்கிர பகவான் மட்டும் வக்ரகதி அடைந்து கடகராசியில் இருக்க, பொதுவாக சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சுபராகவே கருதப்படுவார். ரெண்டு பேருமே நீர் ராசிக்குரியவர், குளுமையான கிரகங்கள். சுக்கிரனும் ஒரு குளுமையான கிரகம், சந்திரனும் ஒரு குளுமையான கிரகம். அப்போது எப்பயுமே சுக்கிரனும் சந்திரனும் இணைந்தால் அங்கே சுகபோகங்கள் அதிகரிக்கும், ரொம்ப சுகமான வாழ்க்கை. சுக்கிரன் சந்திரன் அது வேறு மாதிரி கூட சொல்லலாம், நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம். அது காதலாக இருக்கலாம், ஆனால் காதல் சுகமாக இருக்கலாம், ஒரு அனுபவமாக இருக்கலாம், ஒரு உல்லாசமாக இருக்கலாம், ஒரு ட்ராவலாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், வெளியூர் போய் தங்குறதாக இருக்கலாம், ரூம் எடுத்து தங்குறது, ஒரு 10 நாள் ரூம் போட்டுக்கிறது. இதெல்லாம் சூரியன் அந்த சுக்கிரன் சந்திரனுடைய காம்பினேஷன்ஸ். சுகபோகங்களை நல்லா அனுபவிக்கிறது, சுகத்தை அனுபவிப்பது. அப்போது அந்த சுக்கிரன் சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் பலவிதமான நன்மைகள் நடக்கின்றன. அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் எனதருமை நேயர்களே. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு ராகு தொடர்பு, அந்த வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற குரு பகவான், வக்ரமடைந்த ராகுவோடு இணைந்திருக்கின்ற அந்த குரு பகவான். அப்போ என்ன ஆகும்னாக்கா, பதவி போட்டிகள், பதவியில் தேவையில்லாத பிரச்சனைகள், நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள், எதிரிகள், இதெல்லாம் கூட அங்கே அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போது சிம்ம ராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்கள் ராசிக்கு 3க்கும் 10க்கும் உடையவன், 3, 10 ரெண்டுமே அசுபஸ்தானமாகத்தான் அமையுது. அந்த 3, 10க்கு உடையவன் 12வது பாவத்தில் மறைந்திருப்பது ஒரு சிறப்பு. அதோடு மட்டுமல்லாமல் அந்த 12ஆம் பாவத்திலே அந்த சுக்கிர பகவான் வக்ரகதியை அடைந்திருப்பது அது அதைவிட மிக சிறப்பு. நல்ல யோகமான மாதமாக, வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி என்பர்களே. இன்னும் குறிப்பாக நான் இப்போ சொல்லியிருந்தேன், போன மாதம்லாம் சொல்லியிருந்தேன், அந்த செவ்வாய் சுக்கிரன் மிகப்பெரிய ஆபத்து. இது அரசியல்வாதிகளாக இருந்தாலும், சினிமா துறையை சார்ந்தவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், சினிமா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நடிக்கக்கூடியவர்கள், அல்லது ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கலாம், பிஆர்ஓவாக இருக்கலாம். அப்போ அதெல்லாம் விபத்துகள், எதிர்பாராத விபத்துக்கள்லாம் நடக்கும் லைஃப்பில் அப்படி சொல்லியிருந்தேன். அதே போல் குறிப்பாக பெண்கள், அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் கடை வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் கூட மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு 100% நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது. 3, 10 சுக்கிர பகவான் அங்கே நல்ல சுபஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் வக்ரகதி அடைந்து உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் கர்மா விஷயமாக, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளின் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள், சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, அக்கம்பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவெல்லாம் ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டு, அந்த கலகத்தின் மூலமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு சுமூகமான நல்ல நிரந்தர தீர்வு ஏற்படும்.
எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சிம்மராசி என்பர்களை, எந்த ஒரு விஷயமும் முடிவு வரணும்னா ஒரு பிரச்சனை வரணும். கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். அப்படியாக நல்ல ஒரு கலகம் பிறந்து அதன் மூலமாக நல்ல தீர்வுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குங்க சாமி, இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்குது, நான் அதில் ஜெயிப்பேனா வின் பண்ணுவேன், நிச்சயமாக சிம்மராசி என்பதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கான ஃபேவரபுள் பீரியடாக இது அமைகிறது. அதே போல் சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு வராத பணங்காசுகள் வந்து சேரும். எனக்கு இவ்வளோ பணம் வரணும் சாமி, எனக்கு 40,000 ரூபா வரணும், அல்லது எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா வரணும், எனக்கு 4 கோடி ரூபாய் வரணும், எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது சாமி. வராத பணங்காசுகள் வந்து சேரும். ஒரு இடத்துல போய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், ஒரு இடத்துல நான் வாங்கி மாட்டிக்கிட்டேன், நான் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கின சாமி, அதுக்கு வட்டி கட்டி இது அப்படியே 10 கோடியாக வளர்ந்து நிற்குது, என்னால் நான் எப்படி கட்ட முடியும், ஊருக்கு ஓடி போயிடலாமான்னு பார்க்குறேன். இதெல்லாம் நிறைய சிம்மராசி என்பவர்கள் சொல்வது உண்டு. அப்போ உங்களுடைய பணங்காசுகள், வரவேண்டிய பணங்காசுகள் அந்த மாதிரி ஏதாவது சிக்கலில் மாட்டியிருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பவர்களே. அது எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு ஏற்படும். உங்கள் பணம் உங்களை தேடி வரும், அதுக்கு வழி உண்டு, அது செய்ய முடியும். அப்போது உங்களுடைய பணங்காசுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் புதிய தொழில் அமைப்புகள் உருவாகும். என் கையில் கொஞ்சம் காசு இருக்குதுங்க சாமி, நான் ஒரு பைசா வந்திருக்கு, நம்ம கொஞ்சம் பைசா வருதுங்க, ஒரு 5 கோடி ரூபாய் வருது, இல்லை ஒரு 2 கோடி ரூபாய் வருது, ஒரு 50 லட்ச ரூபா வருது, நான் இது இந்த இடத்துல அப்படி முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதான் ஒரு பெரும் படம் நமக்கு வருது, நம்ம எந்த இடத்துல அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே சில பிஸ்னஸ்லாம் செஞ்சு நமக்கு ஒரு சின்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு, குடும்பத்தில் சில விரிசல்கள் ஏற்பட்டு போச்சு, குடும்ப உறுப்பினர்களே நம்மளை ஏமாற்றும்படி ஆகி போச்சு. ஆனால் எந்த மிஸ்டேக் இப்போ நடக்கக்கூடாது. அப்போ நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டில் பண்ணலாமா, கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணலாமா, எதில் பண்ணலாம், உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக சிம்மராசி என்பர்களே அதுவும் உங்களுடைய முதலீடும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அப்போ உங்களுக்கு பணங்காசு வரும், லாபம் வரும், லாபத்தை நல்ல இடத்துல கொண்டு போய் முதலீடு செய்வதற்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த ஸ்கீம் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதெல்லாம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நாம் இதை செய்யலாமா, இது எந்த இடத்துல பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும். காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ப்ரமோஷன்ஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காவல்துறை அதிகாரிகள் அல்லது நீதித்துறையை சார்ந்தவர்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள், ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், அப்போ இந்த மாதிரியான வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் ஏற்படுமே ஆனால், அதனால் செவ்வாய் சுக்கிரன்லாம் போன மாதமே நான் சொல்லியிருந்தேன் ஆபத்து உண்டுன்னு. அப்போ அவங்களுக்கும், நான் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவங்களுக்கும் சட்ட சிக்கல்கள் ஏற்படும். அவங்களும் ஏதாவது ஒரு பெரிய சிறை தண்டனையில் போய் மாட்டிப்பாங்க, பம்பு வழக்கில் போய் மாட்டிப்பாங்கல்ல, நேம் ஸ்பாயில் ஆகும். அப்போ யாராக இருந்தாலும் கிரகம் வேலை செய்யும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் ரெமெடி உண்டு, அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்மராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் வராகி. ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.